வணக்கம். திரைப்படங்களை குறித்து எப்போல்லாம் வந்து பேசணும்னு ஆசை இருக்கோ அப்போல்லாம் வந்து வெக்கப்படாமல் பேசிடுறதுப்பா. நம்மளுக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக முழுக்க அதை பற்றியே பேசாமல் நம்மளுக்கு பிடிச்ச படங்கள், இந்த படம் எதிர்பார்ப்பை மூட்டுது, மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படுது அப்படின்னா வந்து படத்தை பற்றி பேசுகிறத நம்ம வந்து அப்பப்போ பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் எனக்கு இந்த வீடியோ பண்ணுறதுல வந்து தனிப்பட்ட முறையிலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வெற்றிமாறன் அவருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர்ஸ் இந்த இராவில். அவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நிறைய படங்கள் வந்து பண்ணியிருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் ரிப்பீட் மோடில் திருப்பியும் பார்க்கணுன்னு தூண்டுற படமாக எது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளம் இருந்துச்சு. ஆடுகளம் வந்து திருப்பி போட்டு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மதுரையை சேர்ந்தவங்க, தெற்பகுதியை சேர்ந்தவங்களுக்குலாம் அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு அதை பீட் பண்ணுற மாதிரி ஒரு படம் வந்துச்சு. திருப்பி இன்றைக்கி நான் ஹாட்ஸ்டார் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா வடச்சென்னை அதில் இருக்குது அப்படிங்கிறனால தான். ஸோ வடச்சென்னை யூனிவர்ஸ் வந்ததுக்கப்புறமா வந்து அதிகமாக ரீசெண்ட் டைம்ஸில் நான் ரிப்பீட் மோடில் பார்த்த தமிழ் படம் அப்படின்னா வந்து வடச்சென்னை. அதுக்கு முன்னாடி புதுப்பேட்டையாக இருந்துச்சு. புதுப்பேட்டை திருப்பி நிறைய வாட்டி வேணுன்றப்பெல்லாம் புதுப்பேட்டை நடுவில் வந்து பார்ப்போம், ஸ்டார்டிங்கில் வந்து பார்ப்போம். அந்த மாதிரி வந்து நிறைய வாட்டி ஒரு ரிப்பீட் வாட்ச் வந்து இருந்துகிட்டே இருந்தது. அப்படி வடச்சென்னை படத்தை பார்த்து முடிக்கும் போதெல்லாம் வந்து சார் செகண்ட் பார்ட் எப்போ சார் விடுவீங்க அப்படின்ட்டு இருக்கோம். அப்புறம் அதை வச்சு வந்து ஒரு சீரீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, ராஜன் வகையாரான்னு. அதையாவது விடுங்கப்பா அப்படின்ட்டு இருக்கோம். அதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல, அவர் கிரியேட் பண்ணி வச்சிருந்தார்ல, அது வந்து எப்போவுமே இப்போ நம்ம சென்னையில் பிறந்து வளர்ந்ததுனால வந்து எப்போவுமே நம்ம பிறந்த அந்த டிகேட் இருக்குல்ல, அந்த வளர்ந்த டிகேட் மேலே லவ் இருக்கும். பட் அதற்கு முன்னாடி டிகேட் நம்ம பார்க்காத, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்தை வந்து அந்த டிகேட்டை எப்போவுமே வந்து இப்படி இருந்திருக்கும்ல, அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்த்துருப்போம்ல. அந்த வகையில் வடச்சென்னை படத்தை வந்து சூப்பரான ஒரு யூனிவர்ஸாக வந்து காட்டியிருப்பாங்க. இருக்க கேரக்டர்ஸு, கண்டிப்பாக ஸ்டோரி, இவருடைய நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய மியூசிக்கு எல்லாத்தையும் வந்து சொல்லலாம். நம்ம பிறந்த அந்த ஊரோட முக்கியமான பகுதியை வந்து செம்மையாக வந்து காட்டியிருக்காங்களே. அது மட்டும் இல்லாமல் அதில் ரவுடிசம் அப்படிங்கிறத வந்து க்ளோரிஃபை பண்ணாமல் எல்லாருக்கும் கடைசியில் முடிவு அதுதான். ரவுடி பசங்க எல்லாருமே திட்டு பசங்க தான், யாருமே வந்து நம்ப முடியாது, முதுகில் குத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஸோ அதோட செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணி போஞ்சு போய் இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ். எஸ்டிஆர் சிம்பு தான் வந்து வடச்சென்னை அதாவது வடச்சென்னையில் வந்து நடிக்க வேண்டியவர். அது எல்லாருக்குமே தெரியும். வெற்றிமாறனே வந்து சொல்லியிருப்பார். அப்போது சில காரணங்களால் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படிங்கிறனால அவர்கிட்ட இருந்து அந்த படம் வந்து தனுஷ் அவர்கிட்ட வருது. அப்புறம் தனுஷ் கூட விஜய் சேதுபதி நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ராஜன் கேரக்டரில் உங்களுக்கு தெரியும் அமீர் நடிச்சிருப்பார். நிஜமாகவே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பார். அந்த படத்தோட முக்கியமான ஒரு வெற்றிக்கு காரணம் வந்து அமீர் கேரக்டர் தான். அவரோட நடிப்பும் வந்து சூப்பராக இருக்கும். இன்ஃபேக்ட் எல்லாருமே எங்கள் சமுத்திரக்கனியாக இருக்கட்டும், அப்புறம் கிஷோர், அப்புறம் பவன் நினைக்கிறவர், அவருக்கு எல்லாருமே செம்மையாக வச்சுருப்பாங்க. ஆண்ட்ரியாலாம் ரொம்ப அதிசயமாக சூப்பராக நடிச்சிருப்பாங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். ஸோ அந்த படத்துக்கு சிம்பு வந்து நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பர்சனலாக எனக்கு தனுஷோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதுன்னு சொல்கிறேன்னா, தனுஷ்க்குலாம் ஆக்ட் பண்ண தெரியுமான்னு கேட்டால் அவனுக்குலாம் வந்து கண்ணே இல்லைன்னு அர்த்தம். தனுஷ் வந்து வேறு லெவல் ஆக்டர். எஸ்டிஆர் வந்து பாடுவார், டைரக்ட் பண்ணுவார், செம்மையாக நடிப்பார், டான்ஸ் ஆடுவார். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பின்னால் ட்ரெயின் ஆகி தனுஷ் வந்து எஸ்டிஆர் என்னெல்லாம் பண்ணுவாரோ தனுஷ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தன்னோட திறமையை இன்றைக்கு வரைக்கும் நிரூபிச்சிருக்காரு. நேஷனல் அவார்ட் கூட வாங்கியிருக்காரு. பட் எனக்கு கொஞ்சம் பாசம் ஓவரில் எஸ்டிஆர் மேலே நான் ஃபேன் அப்படிங்கிறனால வடச்சென்னை படத்தில் வந்து இவர் அந்த அன்பு கேரக்டர் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், ராஜன் கேரக்டர் கொடுத்தா கூட எங்கால் பின்னிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன். அப்படி இருக்கிறப்போ லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சான்சஸ் வந்து நம்மளுக்குன்னு எழுதியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில் யாருக்கு ஃபஸ்ட்டு அந்த சான்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாகிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் சுற்றி வந்து நம்மக்கிட்டே தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சிம்புக்கு வெற்றிமாறனோட கூட்டணியில் ஒரு தனி படமே இல்லை, வடச்சென்னை யூனிவர்ஸில் ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்கு பாருங்க. அதான் வந்து செம்ம மேட்ரு. இந்த வந்து வடச்சென்னைக்காக வந்து ஃபஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஸ்டோரி, நான் எடுத்த உங்களுக்கு வடச்சென்னை படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு ஸ்டோரியை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காட்ட போகிறேன். சிம்பு வந்து அந்த ஒரு உலகத்தில் தான், அந்த ஒரு யூனிவர்ஸில் தான் பார்த்திங்கன்னா ஒரு கதாபாத்திரம் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ண நாள்லேருந்து சத்தியமாக சொல்கிறேன் நிறைய சிம்பு படம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு வந்து ட்ராப் ஆகிருக்கு. எதிர்பார்த்த படங்கள் ஃப்ளாப் ஆகிருக்கு. ஸோ வந்து அதிகமான கம்பேக் கொடுப்பாருன்னு வெயிட் பண்ண ஒரு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சிம்பு தான். அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அப்படி தான் வந்து பார்த்துருப்பாங்க. அந்த வகையில் தக் லைஃப் வந்து செம்மையாக மொக்க வாங்கினதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து எஸ்டிஆர் அவர்கள் வெற்றிமாறன் கூட இணைந்திருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து கொடுக்குது. வெற்றிமாறனுக்கு டைரெக்டாக ஃப்ளாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இல்லை. பட் விடுதலை 1 and 2 வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆவரேஜ் மூவி மாதிரி தான் வந்து மக்கள் ரிசீவ் பண்ணாங்க. அந்த வகையில் வெற்றிமாறனுக்கும் திருப்பியும் இது ஒரு பெரிய கம்பேக்காக இருக்க போகிற பேங்கராக இருக்க போது. எப்போவுமே சொல்லுவாங்க ஒரு மாஸ்டர் பீஸ்னால் அதை அப்படியே விட்டுணும், சீக்வல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது சீக்வலும் இல்லை, ப்ரீக்வலும் இல்லைன்னு நினைக்கிறேன். பேரலி வந்து ராஜனோட கதையோ அன்போட கதையோ வந்து நடந்திருக்கும் போது நமக்கு ஒரு குட்டி தகவல் வந்து தெரியும். நிஜமாவே அதில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்சியராக நிறைய பசங்க நிறைய விஷயங்கள் வெளில சொல்லாமல் இருக்காங்க. நம்மளும் வந்து கேட்டு வெளிலலாம் சொல்லக்கூடாது. பட் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு குட்டி தகவல் சொல்லுவா, அதாவது அரசன் படத்தை பற்றி. இது வந்து வடச்சென்னை யூனிவர்ஸில் அந்த நடக்கிறப்போ பேரலி நடக்கக்கூடிய கதை.
நிறையா மிக்ஸ் மேட்ச்லாம் ஆகாது. பட் கதை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இடத்துல வந்து 2 கதைகளும் ஒரு சேரும். இந்த 2 கதையும் வந்து இந்த யூனிவர்ஸில் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். ஸோ அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டோம். எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்க்கலாம். ஏன்னா கிரியேட்டிவ் டைரக்டர்ஸ் வந்து அவங்களோட கிரியேட்டிவிட்டியில் ஒவ்வொரு நாளும் மெருகேற்றணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். அந்த வகையில் மாற்றி எடுத்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அதான் வந்து கதை. நிச்சயமாகவே சொல்கிறேன், சும்மா அந்த ரெட்ரோ கெட்டப்பில் வந்து சிம்பு வேறு லெவலாக இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒல்லி ஆகிட்டார். தாடிலாம் வளர்த்துட்டு புது ஹேர்ஸ்டைல்லாம் வச்சுட்டு கோயிலுக்குலாம் கூட வந்து ரீசெண்டாக வந்து போய் அவரோட ஃபோட்டோலாம் பார்த்தப்போ வந்து பக்காவாக செட் ஆகிட்டாப்ல அப்படின்னு தோணுது. அண்ட் நெல்சன் டேரக்டர் நெல்சன்லாம் வந்து அந்த படப்பிடிப்பில் இருந்தார். அவருக்கும் ஒரு கேரக்டராக என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கவே முடியல. முற்றிலுமாக இந்த படம் வந்து ப்ராப்பர் பிளானிங்கோடு எடுக்கப்படுது. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஃபுல்லாக நான் முடிக்கல, இப்போ தான் நான் ஆரம்ப கட்டத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வெற்றிமாறன் சொல்கிறாரு. அதனால் படிப்படியாக ஸ்லோவாக எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு மாஸ்டர் பீஸை திருப்பியும் வந்து உருவாக்குறதுக்கான மெனக்கெடுதல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அரசன்னு பேர் வச்சுருக்காங்க, ப்ராப்பரான பேர் சிலம்பரசன் இல்லையா? அதனால் சூப்பராக வந்து செட் ஆகிருக்கு. அண்ட் இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்த காம்போ எதிர்பார்க்கவே இல்லைங்க சத்தியமாக. இந்த காம்போ உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படிங்கிற மாதிரி வந்து எங்கேயோ பார்த்துருக்கேன் சொன்னியே. பீப் சாங் அப்படிங்கிற சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்போ ஏற்கனவே இணைந்து இந்த படத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனைக்கெலாம் போடும். இப்போ தான் வந்து இணையிறாங்க. நிறைய பேர் இணையதளத்தில் காமெடி பண்ணிட்டுருக்காங்க, ஏங்க பார்த்துங்க பீப் சாங்கை போட்டு போகிறாங்க அரசன் படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. பட் ஜோக்ஸ் அப்பார்ட் 2 பேருமே செம்ம டேலண்டடு. 2 பேருக்குமே வந்து மியூசிக்கில் வந்து சும்மா பிரித்து மேய்வாங்க. ஸோ யுவன் சங்கர் ராஜா சிம்பு சேர்ந்த மாதிரி வந்து அனிருத்தும் இதுலேயும் சேர்ந்துருக்கிறது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் ஹாப்பியாகவும் இருக்குது. ஆனால் ஒன்று இதில் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, டேரக்டருக்கு தான் தெரியும் எல்லா டிஷனும் ஏன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வருத்தமாக ஒரு ரசிகனுக்கு இருக்குங்க. ஏன்னா வடச்சென்னை படத்தோட வெற்றிக்கும் அதோட ஃப்ளேவருக்கும் அதை வந்து திருப்பி ரிகலெக்டிங் ஃபேக்டர் இருக்குல்ல, அதுக்கு முக்கியமான ரீசன் அதை யாராலையும் ஒத்துக்காமல் இருக்கவே மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் சந்தோஷ் நாராயணன் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ், அதுக்கு முன்னாடி அட்டகத்தி, அப்புறம் சென்னையை சார்ந்த பல படங்களுக்கு அவர் அந்த சென்னைக்கே உண்டான ஒரு சவுண்ட் தீமை வந்து கொடுத்துருப்பாரு. சென்னைனா இதுதான்ப்பா மியூசிக்கு, சென்னைனா இப்படி தான் இருக்கும் கேட்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சென்னையை கேட்க வச்சுருப்பார் நம்மளுக்கு. அதனால் வட சென்னை படத்துக்கு அவர் ஒரு பெரிய அசட்டு, ப்ராப்பர் பக்கா ஆல்பம். அதில் வந்து ரிடாக்ஸில் அப்புறம் வந்து ரிலீஸ் ஆன கார்குழல் அழகி அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா பாட்டுமே செம்ம ஹிட்டு, எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். ரிப்பீட் மோடில் வந்து கேட்கலாம். பிஜிஎம் சொல்லவே தேவையில்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ சந்தோஷ் நாராயணனை ஏன் இந்த படத்தில் வந்து மிஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து தோணுச்சு. எனக்கு அனிருத்தும் பிடிக்கும், பட் சந்தோஷ் நாராயணன் தான் இந்த படத்தை வந்து கிரியேட் பண்ணுற இந்த யூனிவர்ஸை. ஸோ அவர் இல்லாமல் ஏன் அனிருத் இதில் வராரு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது. ஸோ அது மட்டும் கேட்காமல் அனிருத் வந்து அடுத்த லெவல் கொண்டு போனார்னா யாருக்கு தெரியும், மேபி செம்மையாக இருக்கும் போது. இந்த நேரத்தில் இதை சொல்ல மாட்டேன், நிறைய பேர் வீட்டுக்கு வந்து பாம் த்ரெட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதில் நம்ம எஸ்டிஆர் வீட்டுக்கும் வந்து பாம் த்ரெட் வந்திருக்கு. விஜய் வீட்டுக்கு, த்ரிஷா வீட்டுக்கு, அதுக்கு முன்னாடி ரஜினி வீட்டுக்கு, ஒரு ஐடி கம்பெனிக்கு, நம்மளுக்கு தெரிஞ்ச சில நண்பர்களுக்கு, பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு அப்படியே போய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ்டிஆர் வீட்லேயும் வந்து பாம் த்ரெட் வந்திருக்குன்னு சொன்னோன்னா உள்ளே போயிட்டு அந்த பாம் செக்கிங் ஸ்குவாட் வந்து வீடியோ எடுத்துகிட்டே ஃபுல்லாக வீடெல்லாம் வந்து செக் பண்ணாங்களாம். எங்கே வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்டால் வந்து அப்படி தான் பதிவு பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களாம். மேபி அதான் வந்து ப்ரொசீஜர் போல் இருக்குது. ஸோ எஸ்டிஆர் வீட்டில் பாம் வைக்கிறதுக்கு யாருக்கடா மனசு வந்தது, இல்லை த்ரெட்டு கொடுக்கறதுக்கு யாருக்கடா மனசு வந்தது? அட்லீஸ்ட் அரசன் படம் வர வரைக்கும் போது எங்கள் ஆளை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து தோணுது. கடைசியாக இந்த ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, அக்டோபர் 16 இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து வெளியிட போகிறாங்க. அதை எப்படி பண்ண போகிறாங்கன்னா, அக்டோபர் 17 வந்து யூடியூப்பில் விட போகிறாங்க. பட் அதற்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி, ரோஹிணி, அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதோ ஒரு தேட்டர் கூட பார்த்தேன்னு நினைக்கிறேன், கமலா, அந்த தேட்டர்லாம் இந்த படத்தோட ப்ரோமோ வந்து ஒரு சின்ன தொகையை வந்து டிக்கெட் ப்ரைஸாக வாங்கிட்டு எல்லாருமே வந்து உள்ளே விட்டு அதை பார்க்க வைக்க போகிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப புதுமையாக இருக்குது. எனவே படத்துக்கு நல்லா வந்து ஹைப் ஏறிச்சு. ஒரு பழைய யமகா பைக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கத்தியோட லைட்டாக ஃபங்கூட்னு அரசன் கேரக்டர் வருது, அதை வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த படம் எப்படிலாம் வந்து டெவலப் ஆக போகுது, ஏன்னா நிறைய வாட்டி நம்பி வந்து ஏமாந்த படங்கள்லாம் நிறையா வந்தோன்னே சிம்புக்கு இந்த படமாக அது ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். நம்ம எப்போவுமே இந்த நடிகரை வந்து நடிகர்ன்ற இடத்துல தான் வச்சுருப்போம். ஸோ எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு தான் நம்மளுக்கு அவரை பிடிக்கும். அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஹி டிசர்வ்ஸ் அ கம்பேக்கு. அவர் வந்து ப்ராப்பராக எல்லாமே பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் துப்பாக்கியை வந்து கையில் பிடிச்சிருக்க வேண்டியவர் அவர் தான், விஜய்கிட்ட இருந்து. அந்த வகையில் அவருக்கு எல்லாமே அந்த தகுதி இருக்குது. அண்ட் ஒரு மாஸ் ஹீரோவாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே தொட்டி ஜெயா படத்தெல்லாம் வந்து வச்சிருக்காரு. ஸோ ஒரு பெரிய கதையை சின்ன வயசுலேயே தன் தலை மேலே தூக்கி சுமந்தவர். கண்டிப்பாக வெற்றிமாறனோட இந்த படத்தில் நிறைய வாட்டி அவர் வந்து ஒரு குட் ஆக்டர் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வெற்றிமாறனோட இந்த படத்தில் அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ராவாக இருக்கும் போது. ஸோ அந்த வகையில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவியாக இருக்க போகிறது வந்து அரசன் தான். ஆனால் டேரக்டர் வெற்றிமாறன் பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் உடனே கொஞ்சம் டப்புன்னெலாம் எடுத்து முடிக்க மாட்டார். ஸோ இந்த அரசன் அப்படிங்கிற வந்து ஸ்பெஷல் மீஸை நம்ம
நம்ம சுவைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ கலைப்புலி தானு ரொம்ப சின்சியராக இந்த படத்தை இறங்கி வந்து ப்ரொமோஷன்லாம் வந்து அவரோட ஹேண்டில்லேருந்தே வந்து செம்மையெல்லாம் வந்து போட்டுட்ருக்காரு. ஸோ இதில் இருக்க ஹோல் டீம், சமந்தாவும் வந்து இதில் ஒரு ரோல் பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த படத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க சிம்பு ஃபேன்ஸ், நான் சிம்பு ஃபேன்ஸ், அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் இந்த படத்தை வந்து பார்த்துட்ருக்காங்க. இது வந்து ஒரு பேங்கராக இருக்கணும் அப்படின்னு இருக்குமா, பொறுத்திருந்து பார்ப்போம்.